அரிகேசநல்லூர் நிலையில் இருந்து இப்போ நீங்கள் ஒரு அபூர்வ காட்சியை பார்த்தீங்க. அரியநாதர் திருக்கோவில் சனிப்பெயர்ச்சி சிறப்பு பூஜைகளை பார்த்தீங்க. அரிகேசநல்லூர் அப்படிங்கிற ஊர் திருநெல்வேலியில் இருந்து ரொம்ப பக்கம். அப்படிப்பட்ட இந்த ஈசனையும் நீங்கள் பார்த்தீங்க. அரியநாதர், அபூர்வநாதர், அதிசயநாதர். அப்படிப்பட்ட அந்த அரியநாதர் தேங்காயெல்லாம் எப்படி உடைக்கிறாங்க பாருங்கள். தன்னுடைய கர்மமெல்லாம் போகணும், தலையை சுற்றி சும்மா அடிச்சார் பாருங்கள், ஒரு அடி கர்மம் போச்சு. அவங்களுடைய எண்ணங்கள், மனங்கள், குணங்கள் சார் எல்லாமே ஒரு எண்ணங்கள் தான் சார், நல்ல எண்ணங்கள். எனக்கு அந்த சிதறுக்காய் எப்படி உடையுதோ அப்படி என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மம் போகுது, சனியின் தாக்கம் போகுது. அப்படி அரிகேசநல்லூரில் இருந்து அந்த அபிஷேகத்தை விபூதி அபிஷேகம், விபூதி அப்படின்னாலே மகிமை வாய்ந்த இதுன்னு அர்த்தம். அந்த ஈசனது விபூதியை சனீஸ்வரருக்கு விபூதி அபிஷேகம் செய்கிறாங்க. அந்த விபூதிக்கு பவித்திரம் பெறும். என்ன பவித்திரம் பெறும்? மருந்தாக இருக்கும். நீராவது மருந்து. அப்போது உடம்பு சரியில்லாதவர்களுக்கு இந்த நீர், திருநீர் மருந்தாக இருக்கும். படிக்காத குழந்தைகளுக்கு மெமரி பவர் கூடும். ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நல்ல ஞாபகம் வச்சுங்க, விபூதி தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. அதற்காகத்தான் இறைவன் நமக்கு சொல்வது என்னென்னா, காலையில் எழுந்த உடனே விபூதியை வச்சுக்கிட்டு இறைவன் நம்மோடு இருக்கிறான், விபூதியாக இருக்கிறான், பேரும் புகழும் தரக்கூடியவனாக இருப்பான். அதே மாதிரி நீதியையும் தர்மத்தையும் காக்கக்கூடிய ஒரு அரும்பொருளாக அந்த விபூதி மன எழுச்சியை கொடுக்கும். அதனால தான் ஆயுள்காரகனான சனீஸ்வரருக்கு கூட விபூதி அபிஷேகம் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன அபிஷேகம்? நீர், இளநீர்னு நினைக்கிறேன். இளநீர் அபிஷேகம். எஸ், இளநீர் அபிஷேகம். நீர் அபிஷேகம் கிடையாது, இளநீர் அபிஷேகம். இந்த இளநீர் அபிஷேகம் எதற்காக அப்படின்னா, உள்ளமெல்லாம் குளிர்ந்து அகிலமெல்லாம் செழித்து, எவ்வளவு வறுமை இருந்தாலும், தரித்திரங்கள் இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதையெல்லாம் போகணும். அதற்காகத்தான் இளநீர் அபிஷேகம். இளநீர் குளுமை. அந்த குளுமை எப்படி சனீஸ்வரருக்கு தன்னுடைய பார்வை, என்னுடைய ருத்ரம் மக்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இளநீர் அபிஷேகம், ஆரத்தி. எவ்வளோ அழகாக பாருங்கள். நம்ம ஒரே இடத்துல, நம்ம திருநள்ளாறு போயிட்டு வர்றதே இந்த இடத்துல கஷ்டம். இப்போ அரிகேசநல்லூர் அரியநாதர் கோவில்லையும் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணி, இப்போ அடுத்தது மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடி மங்களத்தை தரக்கூடியது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் வியாதி, டாக்டர் செலவே இருந்துகிட்டு இருக்கு. சந்தன அபிஷேகம். பேரும் புகழும், படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பு வரணும், அவங்களுக்கு சிந்தனைகள் நல்லா இருக்கணும், மெமரி பவர் கூடணும். அப்படின்னா இந்த சந்தனங்களை நம்ம உபயோகப்படுத்தணும். நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டால் அவ்வளோ நல்லது. கழுத்தில் சந்தனம் வைக்கக்கூடாது. உடனே ஏன் வைக்கக்கூடாதுன்னு கேட்குறத விட, அதை வச்சா என்ன ஆகும்னு, சளி கட்டும், குளிர்ச்சியானது, ரொம்ப கோல்டு எஃபெக்டாக உள்ளது. அதை நம்ம கழுத்தில் வைக்கும்போது அதிகமான குளிர்ச்சி, நெற்றியில் வைக்கும்போது ஆங்கில சக்தி குளிர்ச்சியாக இருக்கும். அதற்காக உங்களுக்கு நெற்றியில் வைக்க சொல்கிறோம். சந்தனம் அப்படின்னா அவருடைய அரியநாதனுடைய அந்த சந்தனம் சனீஸ்வரர் மேலே இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அபூர்வமான ஒரு மகா ஔஷதம். இந்த 16 வகையான அபிஷேகம் செய்வாங்க. இந்த 16 வகையான அபிஷேகங்களும் ஒன்றொன்று ஒவ்வொருத்தருக்கு விடமான மருந்து. அந்த மருந்தை நீங்கள் உபயோகப்படுத்துறதுங்கிறது புத்திசாலித்தனமும் சூட்சமும் தெரிஞ்சு செய்யணும்.